என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்கின்ற நீ பேரதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் அல்லவா என் குழந்தை உனக்கு இன்று என் மூலமாக கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ வருந்தியது எல்லாம் போதும். இனி உனக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளைக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன் வாழ்க்கைக்குள் நான் நிறைவாக நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு பிள்ளையான உனக்கு நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான மிக பெரிய மாற்றத்தை எப்பொழுதும் உருவாக்கி கொடுப்பது போல சற்று அதிகமான எதிர்பார்ப்புகளோடு உனக்கு தொடங்கப் போகின்றது. இந்த எதிர்பார்ப்புகள் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு முழுமையாக தெளிவில் இருக்கட்டும். உனக்காக என்றும் என்றென்றும் நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு ஆரம்பித்து விட்டது என்றதனால்தான் இந்த தாயானவள் உன் முன்னால் வருகின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்துவிட்டது என்று சொல்லி நீ தெய்வத்தின் மீது கோபம் கொள்வதை முதலில் நிறுத்து. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் அதை கொடுப்பதே தெய்வம் என்பதனால் காரணமில்லாமல் அது நமக்கு நடக்காது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். காரணத்தோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தில் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கட்டும். எதிர்பாராமல் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியையும் உனக்கான பேரதிசயத்தையும் நல்லபடியாக கொடுக்கட்டும். நாளைய விடியல் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து கதவை தட்டக்கூடிய இந்த 4 பேரையும் நீ வரவேற்கக்கூடிய விடியலாக இருக்க வேண்டும். இவர்களினுடைய அன்பு உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையே, எக்காரணம் கொண்டும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலைகளையும் இந்த சோதனைகளையும் நீ புரிந்து கொண்டு உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் பிள்ளையே, நாம் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டதாக எண்ணவில்லை. பல நாட்கள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒவ்வொரு துன்பங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான். இந்த சூழ்நிலைகள் கொடுப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் கைகளில்
நிச்சயமாக ஒப்படைப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நொடியும் வாழ்க்கை எப்படியும் மாறலாம். ஆனால் நான் சொல்கின்ற இந்த 4 பேரும் உன் இல்லம் தேடி வரும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை தலைகீழான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனிமேல் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை ஆசைப்பட்டு உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் தொலைத்து விடாமல் உன்னோடு இருக்கின்ற நேரங்களை உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி எந்நாளும் நான் உன்னோடு இருப்பதும் உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையின் உச்சமாக இருக்கும். வராகி சர்வசாதாரணமாகவெல்லாம் உன்னை தேடி வரவில்லை. நாளைய விடியலில் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மாற்றத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்துவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, சந்தோஷமாக நான் எப்பொழுதும் உன்னோடு இந்த வாழ்க்கையை பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக நான் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து பெருமைப்படக்கூடிய விஷயமாக இருக்க போகிறது. மேலும் மேலும் உனக்குள்ளிருந்து உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான மாற்றங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்து விடும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய். மேலும் மேலும் உனக்கான மாற்றங்களை நீ ஒரு சேர கொண்டு வந்து கொடுப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதுவாக இருந்தாலுமே அதன் மீது நமக்கிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்றுதானே அதனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதற்கும் நீ கலங்கி விடாதே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று நீ தெரிந்து கொண்டால் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை செவிகொடுத்து கேள். இன்றிரவே ஒரு மாற்றத்தை உன்னுடைய இல்லத்தில் உன்னால் உணர முடியும். நாளை உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய இந்த 4 பேரையும் நீ உள்ளே வரவழைக்க வேண்டும். அவர்களுக்கு நீ கேட்டதை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன் இல்லத்தின் வாசலில் இவர்கள் கையேந்தி நிற்கப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் வீட்டு வாசலில் இவர்கள் கையேந்தி நிற்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும் என்றுதானே அர்த்தம். ஏதோ யாசகம் கேட்டு வருகிறார்கள். உன் வீட்டு வாசலுக்கு யாசகம் கேட்டு வருகின்ற இவர்களை யாரென்று உனக்கு நான் நிச்சயமாக இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற ஒருவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகிறார். அவர் யார் என்றால், என் பிள்ளையே, முதலாவதாக கையேந்தி யாசகம் கேட்க வருகின்றவரின் ரூபமானது விநாயக பெருமானினுடைய ரூபம். சங்கடகர சதுர்த்தி நாளை கடந்து வந்திருக்கிறாயல்லவா, அவர்களுக்கு பூஜைகளை நீ செய்திருக்கிறாயல்லவா, நிச்சயமாக அதனால் அவரின் வருகை உன் இல்லத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக என் குழந்தையே, 2வது நிற்கக்கூடியவர் அந்த வராகி அம்மா. அப்படியானால் இதில் ஒருவர் பெண்ணாக இருக்கிறாரல்லவா, வராகி அம்மாவினுடைய ரூபமாக ஒருவர் கையேந்தி நிற்பார். 3வதாக என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலில் யாசகம் கேட்டு நிற்பது கந்தன், அதாவது அப்பன் முருகன். ஏனென்றால் நீ சங்கடகர சதுர்த்தியையும்
பஞ்சமி திதி நாளையும் சஷ்டி நாளையும் கடந்து வருகிறாய். இவர்கள் 3 பேரும் இப்பொழுது உனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் இப்பொழுது உனக்கு நெருக்கமான நீ பூஜைகளை செய்த இடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? அதனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். அடுத்ததாக என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடியவர் இந்த 3 பேரையும் நீ வணங்கியதற்கு பலனாக இந்த 3 பேரும் சேர்ந்து உன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஒருவர்தான் அந்த லக்ஷ்மி தாயானவள். 2 ஆண்களும் 2 பெண்களும் நாளை உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார்கள். என் குழந்தையே, இந்த 4 பேரையும் உன்னால் காண முடியுமா என்று கேட்டால் சாத்தியம் குறைவு. ஒருவேளை யாரேனும் ஒருவர் வரலாம். ஆனால் நீ புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த 4 பேரும் நம் வாசலில் நிற்கின்றார்கள். அதனால் நாம் நிச்சயமாக நாளைய தினம் யாருக்கேனும் ஒருவருக்காவது நம்மால் முடிந்த அளவிற்கு வயிறில் பசியாறுவதற்கான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். வெளியில் செல்கிறாய், ஒரு திருவிழா கூட்டத்திற்குள் நுழைகிறாய். அங்கு யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் கையேந்தி எனக்கு உணவு வேண்டும் என்று கேட்டுவிட்டார்களே, ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த உணவை நீ கொடுக்க வேண்டும். அப்படி அந்த உணவுக்காக ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயாவது உன்னால் முடிந்த அளவிற்கு நீ கொடுத்தால் போதும். அதுவே தெய்வத்திற்கு மிகுந்த திருப்திதான். தெய்வம் இது போன்ற வடிவத்தில்தான் உன் முன்னால் வந்து நிற்பார்கள். உன்னை சோதித்து பார்ப்பார்கள். உன்னுடைய மனநிலையை உணர்ந்து நீ செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்துதான் அவர்கள் நீ இந்த வாழ்க்கையில் விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. இனிமேலும் உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லவில்லை என்றால் நீ இந்த வாழ்க்கையே நமக்கு வீணாகி விட்டது என்று சொல்லி வருந்தி கொண்டுதான் இருப்பாய். இந்த வாழ்க்கையில் அத்தனையும் முடிந்து விட்டதாக சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டுதான் இருப்பாய். அதனால்தான் உன் தாயானவள் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நிறைவாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உன் முன்னால் தந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் என் குழந்தையே, நீ கலங்கி நிற்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் எண்ணி நீ வருத்தப்பட்டு நிற்காதே. நான் வருகிறேன் எந்நாளும் உன்னை காக்க. நான் வருகிறேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உறுதி செய்து கொடுக்க. எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் இனி உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியில் கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை நீ எந்நாளும் உன் நினைவில் வைத்து கொண்டே இரு. வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உனக்கு மிக பெரியதொரு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்க தயாராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கானதாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள். யாரும் இங்கு யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. யாரும் இங்கு யாருக்காகவும் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டியதுதான். அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிரு. உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இனி எந்நாளும் உனக்கான இந்த வாழ்க்கை உன்னை பெருமைப்படுத்தட்டும். உனக்கான இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். மனமகிழ்ச்சியோடு இரு.
உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும் என்பதும் உனக்கே உனக்கான நன்மைகளை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.